ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இன்னைக்கான டாபிக் என்ன, எக்ஸல் இஃப் கண்டிஷன் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியணும். இஃப் கண்டிஷன்னா நம்ம கிட்ட ஒரு செல்ல ஒரு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ நம்ம கொடுக்குற கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனால் அது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு இன்னொரு வேல்யூ அது ரிட்டர்ன் பண்ணும். அது நம்ம கொடுக்குற வேல்யூ தான் இருக்கும் ரெண்டுமே. சின்டெக்ஸ் பார்க்குறப்போ 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து ஈக்குவல் இஃப் கொடுத்ததுக்கப்புறம் லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு செல்ல ஒரு வேல்யூ இருக்குது, இதுதான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம்னா அதுதான் லாஜிக்கல் டெஸ்ட். அது வந்து ட்ரூவாக இருந்தால் என்ன சொல்கிறோம், நம்ம தான் கொடுக்குறோம். ட்ரூவாக இருந்தால் எனக்கு இந்த ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணு, ட்ரூவாக இருந்தால் இஸ் ட்ரூன்னு நான் சொல்கிறேன், எனக்கு அது ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ்னு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். அந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த வேல்யூ தான் ரிட்டர்ன் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு. எக்ஸல் இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஆப்ரேட்டர்ஸ் நம்மளுக்கு மெயினாக தெரியணும். என்னென்ன ஆப்ரேட்டர்ஸ்னா ஈக்குவல், நாட் ஈக்குவல், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் அண்ட் லெஸ் தென் ஈக்குவல். நம்ம இந்த வச்சு தான், இந்த ஆப்ரேட்டர் வச்சு தான் நம்ம ஒரு செல்ல இருக்கிற வேல்யூ நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்குது. இந்த டேட்டாவில் வந்து நான் ஒரு கண்டிஷன்ஸ் வச்சு பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அங்கே பாருங்கள், இது வந்து நம்மளுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது இல்லையா நம்ம செக் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, எனக்கு வந்து நான் சொல்கிறேன் ஸ்கோர் ஈக்குவல் 19 சொல்கிறேன். எனக்கு இந்த ஸ்கோர் காலமில் எனக்கு வந்து நிறைய ஸ்கோர்ஸ் இருக்குது, பட் எனக்கு 90 மட்டும் இருந்தால் எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்கிறேன். அது வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்கோர்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் கொடுத்துட்டு 19 கொடுக்குறேன். 90 கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன், எனக்கு ட்ரூவாக இருந்தால் ஸ்கோர் 19 சொல்கிறேன். சப்போஸ் எனக்கு ஸ்கோர் வேறு எதுவும் இருக்குன்னா அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்போ பாருங்க நாட் 19 கொடுத்தேன். இப்போ எனக்கு இங்கே என்ன ரிட்டர்ன் பண்ணுதா, நாட் 90 தான் மோஸ்ட்டாக இருக்குது. ஸ்கோர் இஸ் 19 பார்க்குறப்ப நம்மளுக்கு 2 வேல்யூ இருக்குது, இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. ஏன் 2 இருக்குன்னா, ஏன்னா கரெக்டாக ஈக்குவல் 19 இருக்குது. இந்த இடத்துல பார்க்குறப்போ ஈக்குவல் 90 இருக்குது, அதேமாரி இந்த இடத்துல பார்க்குறப்போ ஈக்குவல் 90 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக இருந்தால் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுது ஸ்கோர் இஸ் ஈக்குவல் 19. செகண்ட் ஒன் வந்து டிபார்ட்மெண்ட்டு. என்கிட்ட இப்போ டிபார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. எனக்கு வந்து ஐடியை தவிர மற்ற எல்லாமே ரிட்டர்ன் பண்ணு நான் சொல்கிறேன். எனக்கு ஐடியா இருந்தால் எனக்கு ஐடி வேணாம், அது நான் 18 வரும். மற்ற ஐடி இருந்தால் 18 ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா அது நான் 18 ரிட்டர்ன் பண்ணும். அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். நாட் ஈக்குவல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், நம்ம ஸ்ட்ரிங்கை செக் பண்ணுறப்போ அதை வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுத்தா நம்ம செக் பண்ணணும். நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டேன். தென் கம்மா கொடுத்துட்டு எனக்கு வேல்யூ ட்ரூவாக இருந்தால் என்ன சொல்கிறேன், நாட் 18 சொல்கிறேன். நாட் ஐடி அப்படி இருந்தால் எனக்கு வந்து ஐடி ரிட்டர்ன் பண்ண நான் சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஹெச்ஆர் இருந்தது, நான் டிபார்ட்மெண்ட் வந்து நாட் ஐடின்றது, ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி நம்மளுக்கு மென்ஷன் ஆகுது இதில். தேர்ட் ஒன் வந்து ஏஜ் கிரேட்டர் தென்னா நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூ வந்து அதுக்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு அந்த ஆன்சரை நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஏஜ் எனக்கு 30 மேலே இருந்ததுன்னா அது ஓல்டர் தென் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா அதை விட கம்மியாக இருந்ததுன்னா 30 ஆர் எங்கர் நான் சொல்கிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட் வந்து நம்மளுக்கு ஏஜ், ஸோ ஏஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல சிம்பிள்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து கிரேட்டர் தென் சொல்கிறதுனால கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து இந்த சிம்பிள் நம்ம இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 30 சொல்கிறோம். 30 இருந்தால் என்ன சொல்கிறேன், எனக்கு 30க்கு மேலே இருந்தால் ஓல்டர் தென் சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு என்ன சொல்கிறேன், லெஸ் தென் 13 சொல்கிறேன். இல்லை லெஸ் தென் விட 30 ஆர் எங்கர் சொல்லலாம். இப்போ பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, நம்மளுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப ஏஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்குது 23. ஸோ அதனால வந்து எங்க 30 ஆர் எங்கர்னு வருது. பட் இங்கே செகண்ட் செல் பார்க்குறப்போ 45 இருக்குது ஏஜ். அதனால நம்மளுக்கு என்ன வருது, ஓல்டர் தென் 30 வருது. இவங்களாம் 30 ஏஜ்க்கு மேலே இருக்கு. இந்த ஓல்டர் தென் 30லாம் நம்மளுக்கு என்ன வருதுன்னா 30க்கு மேலே இருக்கிறவங்க, அவங்களாம் 30 கீழே இருக்கிறவங்களுக்கு என்ன வருதுன்னா 30 ஆர் எங்கர்னு வருது. நெக்ஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல். நம்ம இங்கே பார்க்குறப்போ கிரேட்டர் தென் 30க்கு மேலே தான் நம்ம பார்த்தோம். பட் இந்த இடத்துல பார்க்குறப்போ எனக்கு 10 இருக்கணும் இல்லை 10க்கு மேலே இருக்கணுன்றதை நம்ம சொல்கிறது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் என்ன சொல்கிறேன், 10 ஆர் கிரேட்டர் தென் நான் சொல்கிறேன். நாங்கள் பார்க்கலாம். ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் எனக்கு 10 இருக்கணும், அப்படின்னா 10 மேலே இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இது கொடுத்துட்டு என்ன சொல்கிறேன், 10 இயர்ஸ் கொடுத்துக்கிறேன். தென் ட்ரூவாக இருந்தால் என்ன சொல்கிறேன், எஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு 10க்கு விட கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்கள வந்து நாட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ பார்க்குறப்போ எனக்கு வந்து 10 விட இவங்க கம்மியாக இருக்கிறாங்க. இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறப்போ 2 இயர்ஸ் தான். ஸோ எனக்கு வந்து நாட் எக்ஸ்பீரியன்ஸ்னு வருது. ஆனால் 15 பார்க்குறப்போ என்ன வருது, எனக்கு செகண்ட் ஒன் வந்து 15 இருக்குது, இவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு வருது. அதுவே எனக்கு இந்த இடத்துல பார்க்குறப்போ 10க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் வருது இந்த இடத்துல நம்மளுக்கு. ஸோ நம்மளுக்கு 10க்கு மேலே இருந்தால் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, எக்ஸ்பீரியன்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. பட் அதை விட கம்மியாக இருக்கிறப்போ நாட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் ரெண்டு ஒரே டைமில் நம்ம ரெண்டு செக் பண்ணுறது. எப்படின்னா கிரேட்டர் தென்னாகவும் இருக்கணும், ஈக்குவலாகவும் இருக்கணும்.
நெக்ஸ்ட் ஒன் வந்து லெஸ் தென்னா நம்ம கொடுக்குற வேல்யூவை விட கம்மியாக இருக்கிறதா நம்ம லெஸ் தென் சொல்றது. இப்போ நான் என்ன சொல்றேன், எனக்கு சேலரி வந்து 10,000 இருந்தால் பிலோ 10,000 நான் சொல்றேன். அப்படி எனக்கு 10க்கு மேலே இருந்ததுன்னா எனக்கு அபோவ் 10 நான் ரிட்டர்ன் பண்ண நான் சொல்றேன். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் இஃப் ஓப்பன் பிராக்கெட் நம்ம பார்க்கலாம். சேலரி செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். சேலரி செல்லை செலக்ட் பண்ணிட்டு லெஸ் தென் நான் சொல்றேன். லெஸ் தென் 10 சொல்லியிருந்தேன். 10,000. சரி, ஓகே. எனக்கு இப்படி இருந்ததுன்னா, எனக்கு கம்மியாக இருந்ததுன்னா என்ன சொல்றேன், பிலோ 10K நான் சொல்லிக்கிறேன். பிலோ இவங்களாம் 10K கம்மியாக இருந்தாங்கன்னா அவங்களாம் பிலோ 10K சேலரி வாங்குறாங்கன்னு அர்த்தம். இப்போ எனக்கு 10க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்கிறேன், அபோவ் 10K நான் சொல்கிறேன். பார்க்குறப்போ யாருமே இந்த இடத்துல வந்து சேலரி வந்து 10K கம்மியாகவே வாங்கலை. இப்போ 9,000 கொடுத்தேன். இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து பிலோ 10Kன்னு வருது. சப்போஸ் இங்கேயும் நான் சேஞ்சஸ் பண்ணுறேன் சேலரியை பார்க்குறப்ப உங்களுக்கு பிலோ 10Kன்னு வருது. ஸோ நம்மளுக்கு வந்து சேலரி வந்து கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் நம்ம சொல்கிறப்ப என்ன வருதுன்னா கம்மியாக இருக்குது. அதனால நம்மளுக்கு என்ன வருது, அந்த ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் பார்க்குறப்போ ரேட்டிங் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சொல்கிறேன். எனக்கு ரேட்டிங்ன்ற செல்லில் வந்து ரேட்டிங்ன்ற காலமில் வந்து எனக்கு 4.5 இருக்கணும், இல்லை அதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே. பட் எனக்கு அதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஈக்குவல் இஃப் ஓப்பன் பிராக்கெட் நம்ம ரேட்டிங் செல்லை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து 4.5 விட கம்மியாக இருந்தா ஓகே. எனக்கு 4.5 ஓகே, அதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே. அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், பிலோ 4.5. எனக்கு அதுக்கு மேலே இருந்தால் 4.5 மேலே இருந்தால் தான் நான் என்ன சொல்கிறேன், அபோவ் 4.5 சொல்கிறேன். இப்போ பார்க்குறப்ப என்ன பண்ணேன், இந்த செல்லை வந்து நம்மளுக்கு வந்து 4.5 இருந்தாலும் நம்மளுக்கு பில் வந்து ரிட்டர்ன் பண்ணும். 4.6 இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அபோவ் ரிட்டர்ன் பண்ணும் இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல். எனக்கு அதுவும் இருந்தாலும் ஓகே, அதை விட கம்மியாக இருந்தாலும் ஓகே. எனக்கு அதை விட கம்மியாக இருந்தாலும் எனக்கு இதை ரிட்டர்ன் பண்ண நான் சொல்கிறேன். எனக்கு அதை விட 1 அதிகமாக இருந்தால் தான் எனக்கு வந்து அபோவ் நம்மளுக்கு இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.